లాస్పేట ఎమ్మెల్యే యానం పర్యటనకు వచ్చిన నేపథ్యంలో యానం సమస్యలు వివరించడం జరిగిందని యానం కాంగ్రెస్ పార్టీ అధ్యక్షుడు అద్దం దినేష్ తెలిపారు. ఈ నేపథ్యంలో ఆయన యానం కాంగ్రెస్ పార్టీ కార్యాలయానికి రావడం జరిగింది. పాండిచ్చేరిలోనే కాదు యానంలోని సమస్యలపై కూడా తగు చర్యలు తీసుకుంటామని ఈ ఇబ్బందుల్ని యానం కాంగ్రెస్ పార్టీకి తెలియజేసినట్లయితే జనవరి నుండి ప్రతి దానిపై స్పందించి ప్రతి ప్రభుత్వ అధికారులు అడిగి వాళ్ళకి న్యాయబద్ధంగా పనిచేస్తామని తెలియజేశారు. యానం కాంగ్రెస్ పార్టీ అధ్యక్షులు ఆర్తని దినేష్ మాట్లాడుతూ యానంలో ప్రతి సమస్యపై పోరాడుతున్నాం అని దానికి తగ్గట్టు ప్రభుత్వ అధికారులు కూడా స్పందించి పనిచేయాలని చెప్పి కోరడం జరిగింది. యానం కాంగ్రెస్ పార్టీ నుండి అనేక సమస్యలపై పోరాటం చేస్తున్నామని చేస్తూనే ఉంటామని చెప్పి కాంగ్రెస్ పార్టీ అధ్యక్షులు ఆర్తని దినేష్ మాట్లాడారు. యానం ప్రజలందరూ రాబోయే రోజుల్లో కాంగ్రెస్ పార్టీకి సపోర్టుగా నిలబడాలని కోరారు. ఎమ్మెల్యే గారు అలాగే పాండిచేరి స్టేట్కి సిఎల్పి లీడర్ అయినటువంటి వైద్యనాథన్ గారు ఈరోజు యానం రావడం జరిగింది. అయితే యానంలో ఉన్న సమస్యలన్నీ కూడా సార్ దృష్టికి చెప్పడం జరుగుతుంది. అంటే యానంలో ముఖ్యంగా ఉన్నది ఏంటంటే ఆరోగ్య సమస్య. ఏదైనా ఆరోగ్య సమస్య ఏదైనా వచ్చిందంటే మనం పరిగెట్టుకుని కాకినాడ వెళ్తున్నాం. ఇక్కడ ఏమీ లేదు. ఇది వరకు మన కాంగ్రెస్ గవర్నమెంట్ ఉంటున్నప్పుడు అట్లీస్ట్ కాకినాడ వెళ్ళినా సరే మనకి ప్రభుత్వ హాస్పిటల్ ఫ్రీగా చేసేవారు. మనకి ఆరోగ్యశ్రీ ఒకటి ఉండేది కాంగ్రెస్ ప్రభుత్వం, వాడు మనకి చేసేవారు. ఇప్పుడు చూసినట్లయితే ఆయుష్మాన్ భారత్ ఏదో పెట్టారు, ఏమీ లేదు. మన సొంత డబ్బులతో మనం చేయించుకుంటున్నాం. చాలా మంది అప్పులు అయిపోతున్నారు. అదొక ప్రధాన సమస్య. రేషన్ ఎవరికి కూడా రేషన్ ఇవ్వట్లేదు. ఇది వరకు కాంగ్రెస్ ప్రభుత్వం ఉన్నప్పుడు రేషన్ ఇవ్వడం జరిగింది, ఇప్పుడు రేషన్ కూడా ఇవ్వట్లేదు. అలాగే చూసినట్లయితే యానంలో ఎల్లో రేషన్ కార్డులు, రెడ్ రేషన్ కార్డులు ఇప్పుడు వచ్చి ప్రభుత్వం స్టార్ట్ అయిన తర్వాత ఇప్పుడు కూడా చేయలేదు. సార్ యానంలో ఉంది ఎల్లో రేషన్ కార్డు, ఇది వరకు ఎదురు చేయమాటాం కదా సార్, రేషన్ కొడుకుమాటాం కదా సార్. ఏదో చిన్న பெயின் ஒலிக்குது கஷ்டம் வந்துன்னா ரெஃபர் டு காக்னிடா போவோம்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம கட்சி இருக்கும்போது நம்மளுக்கு அங்கே ஆரோக்கியஸ்ரீ வந்து ஸ்கீம் கொடுக்குது. அது வந்து 5 lakhs ஆனாலும் 3 lakhs ஆனாலும் நம்ம கவர்மெண்ட் செலவு பண்ணுது. இப்போ அந்த மாதிரி எதுவுமே காசு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப பிரச்சனை நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு டம்பிங் ஏட் கம்பேர் பண்ண டம்பிங் ஏட் இருக்குது சார். அது நிறைய ப்ராப்ளம் இருக்குது. சேஞ்ச் பண்ணணும் சார். யாருக்கே டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா ஒரு பிளேஸ்ல போட்டு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் குருசம்பேட்டில் வந்து ஒரு சாண்ட் லேண்ட் வந்துருக்கு சார். அது வந்து அங்கே பீப்புள் எல்லாமே அங்கே தான் வேலை பண்ணியிருக்காரு. சாண்டு மட்டும் தான் நடக்குது வேலை. இப்போ வந்து அந்த வேலை முடியல. அது ஏன்னான்னு அந்த பக்கத்தில் ஆந்திராவில் ஏதோ வந்து வேலை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மகன் கிருஷ்ணன் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அது திருப்பி அவரு கூட கம்ப்ளைண்ட் கொடுத்து டோட்டல் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாரு. அது அவருக்கு வேலை பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. யானை பார்க்கும்போது நிறைய கம்ப்ளைண்ட் சார். எதுவுமே ஒரு எம்ப்ளாய் பசங்க வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, ஒரு கம்பெனி இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ரெசிடென்சி கம்பெனி ஓப்பனிங் பண்ணுறதுக்கு வந்து மறுபடி வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிட்டார். எங்கே பண்ணக்கூடாது, அது வந்து எல்லாரும் மக்கள் நிறைவேப்பா அதுக்கப்புறம் கிரியப்பட்டுக்க அந்த பக்கம் வந்துன்னு சொல்லி நம்ம கட்சியில் வந்து ஏதோ ஒரு கம்பெனி வர்றதுக்கு பயப்படுறீங்களாண்ணா, இல்லைன்னா நம்ம கட்சியில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறது இந்த மாதிரி எதுவும் பண்ணிட்டீங்களா சார்? நம்ம யானத்தில் மக்களுக்கு நல்லது சார். நீங்கள் இதுக்காக கொஞ்சம் அசம்பிளியில் வந்து கண்டிப்பாக பேசுங்க சார். யானவில் வந்து எதுவுமே செய்ய மாட்டேங்க சார். இங்கே டாட் இப்போ இருந்தது மல்ல டாட் எம்எல்ஏ யார் கொல்லப்பல் அசோக் இருக்காரோ அவர் 0 சார். அவர் யானை மக்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிச்சு. யாரோ மார்க்குக்காக மல்லாடி வந்து 20 பேர்ஸ் வந்து வேலை பண்ணியிருக்காரு. அவரு மட்டும் தான் லேட்டர் யாருமே. ஆமாம், மந்த்லி வந்து 1 டைம் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் மக்கள் கூட பேசவே மாட்டாரு. அவர் எப்போ ஒரு டைம் வந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டாரு. காக்கிநாடு வந்து வந்துட்டாரு. அதுக்கப்புறம் யானத்தில் எப்போ இருக்கு, எப்போ வருவோம், எப்போவும் தெரியாது. அது வந்து மக்கள் எல்லாமே சாப்பிட வருவார். அவர் வந்து மக்கள் எல்லாம் எதுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாரு. 20 பேர்ஸ்ல வந்து மல்லாடி வந்து அவரே ராஜா மாதிரி இருக்கணும், யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம். அதுக்காக தான் அவர் வந்து சேஞ்ச் பண்ணி அழகா இந்த மாதிரி இந்த இடத்த மல்லாடிக்கு ஓட்டுவே போன வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம காங்கிரஸ் எவ்வளோ கொலபல் அசோக் போட்டான்னு சொல்லி அவருக்கு போட்டாரு. அவர் என்ன பண்ணுவாரு, அவர் எதுவுமே செய்ய மாட்டார். எதுவுமே மக்களுக்கே ரெஸ்பாண்ட் கொடுக்க மாட்டாரு. மக்கள் பார்க்கறதுக்கு அவர் எங்கேயுமே காண மாட்டாரு. எங்கேயுமே டோட்டல் யானத்துல மக்கள் எல்லாமே சஃபரிங் அவுட்டார் சார். எல்லாமே எந்த ப்ராப்ளம் வந்துட்டாரு எங்க போறோம் தெரியாது. இங்க மல்லாடி கிட்ட போனாலும் அவர் வந்து ரெக்லஸா பேசிட்டாரு. யாரு அவர் கூட போகும்போது காலையில போகும்போது சாயங்காலம் இல்லைன்னா மத்தியானம் பார்க்குவாரு. அவர் அந்த மாதிரி இருக்கு. போய் ஒரு எம்எல்ஏ இருக்கு, அவர் ஏதோ பண்ணுவான்னு சொல்லும்போது அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் வீட்டுல எங்க எப்போ போனாலும் இல்லை 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 இது மட்டும் தான் சொல்லிட்டாரு. தயவு செஞ்சு எல்லா மக்கள் எல்லாம் வச்சுட்டு மனசுல வச்சுட்டு அவருக்கு வந்து எந்த வேளாணும் சார் நான் வந்து நம்ம கேட்டு வருவார் சார். எந்த வேளாணும் உங்களுக்கு சொல்றேன் சார். அது வந்து சேர்த்து சீக்கிரமா செய்ய போடுங்க சார். கண்டிப்பா அது கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனாலும் நான் சொல்றது ஜஸ்ட் ஒரு 20% தான். 80% ப்ராப்ளம்ஸ் இருக்கு. கண்டிப்பா மட்டும் கொஞ்சம் செய்ய கொடுங்க சார். நன்றி.